Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ராணுவ வீரர்களுக்கு அதாவது பணியில் இருக்க ராணுவ வீரர்களுக்கு சட்ட உதவி வழங்கணும் அப்படினு சொல்லி நால்சா வீர் பரிவார் யோஜனா 2025 அப்படினு சொல்லி அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அத பத்தின அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. நிறைய நியூஸ் சேனலும் கவர் பண்ணிருந்தாங்க. ஆனா இத பத்தி ஒரு முழுமையான டீடைல் யாருக்குமே தெரியாம இருக்குறதால இது என்ன யோஜனா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸ்-சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சனுக்கும் இந்த தகவலை பகிருங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசாங்கம் நிறையா அப்கிரேடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ ஒரு இராணுவ வீரர்களுக்கு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட சட்ட நுணுக்கங்கள், சட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இராணுவ வீரர் நாட்டுக்காக பார்டரில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவரோட ஊரில் ஏதோ ஒரு நிலத்தகராறு, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இராணுவ வீரர் பார்டரில் இருந்து அவர் லீவ் கிடைக்க ரொம்ப சிரமப்பட்டு வந்து இங்கே அது செய்ய முடியாமல் போயிடுது. ப்ளஸ் இங்கே அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியல, சட்ட அட்வொகேட் கரெக்டாக அது கொடுக்க மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. இதில் நிறையா அந்த இராணுவ வீரர் மன உளைச்சல் ஆளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா லெட்டர்ஸ் போய் இப்போ இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த நால்சா திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. வீர் பரிவார் யோஜனா 2025 மத்திய அரசாங்கம். இப்போ இந்த திட்டம் இப்போ கார்கில் திவஸ் அன்னைக்கு ஜேஎன்கேயில் இவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பணியில் இருக்க இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான். சரியா, எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு இன்னும் கொண்டு வரல, மேபி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணியில் யார் யார் இருக்காங்களோ, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ ஆர்மியில், அந்த பரிவாருக்கு ஏதாவது ஒரு நிலத்தகராறு இல்லை குடும்ப தகராறு, அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸுக்கு அவரால் போக முடியல, லீகல் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியல, இந்த மாதிரி வேலைகளுக்கான உதவி செய்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் உயர்திரு மாண்புமிகு நீதிபதி அவங்களே இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸ்ரீநகரில் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இது நாடு முழுக்க இருக்கிற கோர்ட் டைரக்ஷன்ஸில் அவங்க ஒரு லாயர் வச்சு அவங்க ஒரு ப்ரொவைட் பண்ணி வர முடியாத இராணுவ வீரர்களுக்கு லீகல் அட்வைஸ் கொடுத்து அந்த கேஸை அவங்களே அவங்களுக்காக நடத்துறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இப்போ இது எப்படி செயல்படுத்த போகிறாங்க, எப்படி செயல்பட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பண்ணி செய்யும் போது தான் இதோட ப்ளஸ் மைனஸ் தெரிய வரும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கம் செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் இராணுவ வீரர்கள் இந்த திட்டத்தின் கீழே லெட்டர் எழுதி அவங்க கேஸை அந்த இடத்துக்கு மாற்றி அவங்களுக்காக மற்ற வழக்கறிஞர் வாதாடி இது ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் இதோட உண்மைத்தன்மை எப்படி இருக்குது, இராணுவ வீரர்களுக்கு பயனில் இருக்கா, பயன் இல்லாமல் இருக்கா, இல்லை வெறும் எழுத்தளவில் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இப்போ இந்த திட்டம் கொண்டு இதை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது ப்ரொபோசல் பண்ணி ஓவராலாக இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன, எப்பெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பற்றி விரிவான கண்டிப்பாக லெட்டர் வரும். ரொம்ப எக்ஸ்-சர்வீஸ்மேன் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் போய் கேட்க முடியுமா, நாங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் பகிர்ந்துருந்தாங்க. இது ஒன்லி ஃபார் சர்வீஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்டரில் டியூட்டி பார்க்குறவங்க அவங்களால லீவ் வர முடியாது, சட்ட விஷயத்துக்காக லீவ் அடிக்கடி கேட்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது, சரியான நேரத்துக்கு வர முடியாது. இதனால் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி பணி செய்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற புகார் நிறையா வந்ததுக்கப்புறம் தான் இந்த திட்டம் அவங்க கொண்டு செஞ்சுருக்காங்க. நேஷ்னல் லீகல் அட்வைஸில் இருந்து இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. வீர் யோஜனா 2025 அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட லெட்டர் நம்மக்கிட்ட வரும்போது இதை பற்றி நம்ம முழுசாக சொல்லிடுவோம். இப்போதைக்கு அடிப்படையான குடும்ப தகராறு பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதை பற்றி அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த திட்டத்தை பற்றி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் நம்மளோட நண்பர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களும் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிவிப்போம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.